ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அந்த பேப்பரை வந்து ஸ்கொயராக மடிச்சுக்கலாம். நம்ம அது எப்படி மடித்து கட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அதனால் நான் இதை ஸ்பீடாக ஓட்டிடுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து வெட்டிட்டோம். வெட்டினதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டே நம்ம ஸ்கொயராக வெட்டினதுனால ஃபஸ்ட்டு ஒரு மார்க் இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த மார்க் நம்ம வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சைடு மடித்ததை வந்து இப்படி மடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி பிடிச்சி கரெக்டாக இப்படி வச்சு மடிக்கணும். இது தெரியலனாலும் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நல்லா கிளியராக நான் காமிச்சிட்றேன். ஸ்டார்டிங்கில் இது நிறைய பேர்த்துக்கு செய்ய தெரியும், ஆனாலும் நான் காட்டுறேன். தெரியாதுல்ல சில பேர்த்துக்கு. இந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அதுவும் நல்லா இருந்தால் இதுவே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே தான் நமக்கு பட்டர்ஃப்ளையே வரப்போகுது. எங்கே பட்டர்ஃப்ளைன்னு தேடாதீங்க, வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே நம்ம மடிச்சிடணும். மடித்ததுக்கப்புறமா 2 சைடும் மடிக்கணும். ஆனால் மடித்ததுக்கப்புறமா அதை வெட்டிக்கணும். வெட்டினா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல. இது இன்னொரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் அது வேறு மெத்தட்லாம் கிடையாது. சின்னதாக ஒரு விஷயம் நம்ம எக்ஸ்ட்ராவாக செய்வோம், அவ்வளோதான். இதை வந்து பின்னாடி நம்ம மடித்து அதை வந்துட்டு நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்னதாக ஃபோல்டு பண்ணணும். அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது மெயின். அது வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அது ஓகே. இப்போ நம்ம வந்து கரெக்டாக மடித்தாச்சு. பின்னாடி இது எடுத்துகிட்டு வர மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ செய்கிறது தான் இம்பார்ட்டண்ட். இப்படி மடித்தா தான் கரெக்டாக அது நிற்கும், அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி. இல்லைனா அது நிற்காது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னொரு மெத்தட் இருக்குதுன்னு சொன்னல, அதை நம்ம வந்து பார்க்கலாம். நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது சில பேர்த்துக்கு பிடிக்காது. அது ஏன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பண்ணுற மெத்தட் வந்து அந்த பிடிக்காதவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம பண்ண மாதிரியே பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மெத்தடில் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதை மட்டும் நம்ம இப்போ வெட்டுவோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதை மடிக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரியே இங்கே ஷார்ப்பாக இருக்குல்ல, இது வந்து சில பேர்த்துக்கு பிடிக்காது. அது செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வெட்டுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, இந்த ஷேப் ஈக்குவலாக வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரையாங்கிள்லையே அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று வெட்டுவோம்ல, அதுக்கு பதிலாக இது 2த்தையுமே சேர்த்து வெட்டிடணும். அப்போ தான் கரெக்டாக நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதை நான் கடைசியில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் அது. இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரியே நீங்கள் மடித்து அது பின்னாடி என்ன பண்ணுமோ அதை பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதை நான் வந்து ஸ்பீடாக ஓட்டிடுறேன். இதே மாதிரி தான் இருக்கும் அந்த கட் பண்ண பட்டர்ஃப்ளை. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரியே ஒரு பிளேடு இருக்குது. அந்த பிளேடு வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம வந்து எண்டிங்க்கு போயிடலாம். எண்டிங்க்கு போய் முடிச்சிடலாம்.